என்னோடய பேர் கோமதி. நான் வந்து கற்பக விநாயகா காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு தமிழ் உறவுகள் வழிகாட்டி குழுவில் நடத்துகிற கிளாஸஸ் எல்லாம் என்னோடய ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அனாட்டமியில் வந்து இங்கே நடத்துகிற கிளாஸஸ் எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதுவும் இதில் தமிழில் நடத்துறதுனால என்னால் இன்னும் சீக்கிரமாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம காலேஜில் என்னென்னா இங்கிலீஷில் நடத்துவாங்க. அதில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே நடத்துகிற அதே லெசன் திருப்பி காலேஜில் நடத்தும்போது எனக்கு இன்னும் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வந்து இங்கே காலேஜில் நடத்தாத டாபிக்ஸ்லாம் இங்கே ஃபஸ்ட்டே நடத்துவாங்க. ஸோ அதனால் எனக்கு இன்னொரு டைம் அங்கே காலேஜில் கவனிக்கிறது எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுது. அடுத்து இம்பார்ட்டண்ட் ஸ்பாட்டர்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ப்ராக்டிக்கல் அப்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜி வந்து சில கான்செப்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. கான்செப்ட்ஸ் நடத்துறது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து அது எக்ஸாமில் எப்படி எழுதணும், ஆன்சர் எப்படி ஃபார்மேட் பண்ணணும், இந்த கொஷினுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குனாலே அதுக்கு எப்படி ஆன்சர் ஃபார்மேட்டிவாக எக்ஸாமில் எழுதுறது. நம்ம வந்து எக்ஸாமில் என்ன கான்செப்ட் கூட படிச்சுக்குவோம். ஸோ ஆன்சர் மட்டும்தான் எழுத வராது. ஸோ இங்கே நடத்துகிறது சொல்கிறது ஆன்சர் ஃபார்மேட்டிவ் எப்படி எழுதுறது அதெல்லாம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சராயு மேம் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு, எது அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம் டைமில். நெக்ஸ்ட்டு பயோகெமிஸ்ட்ரி அப்படி தான் எனக்கு ரொம்ப நல்லா இங்கே நடத்துகிற கான்செப்ட்டும் புரிஞ்சிச்சு. அடுத்து நிறைய பேர் பயப்படும் பயோகெமிஸ்ட்ரி பார்த்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக எப்படி படிக்கிறது, இதுலேயும் எப்படி ஆன்சர்ஸ்லாம் எழுதுறது, எது தேவையானது எப்படி படிக்கணும் இதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதில் பண்ண கிளாஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குழுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன்.